நாளைக்கு மஹ்ஷரில் ஒருத்தர் வருவார், அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பயங்கரமான எச்சரிக்கையுடைய வசனம் ஹதீஸு. முதல்ல அல்லாஹ் அவரை தான் கூப்பிடுவான், முதல்ல தூக்கி அல்லாஹ் அவரை தான் நரகத்தில் போடுவான். யாரு? மொத்தம் 3 பேர். அதில் முதலான ஆலிம். யாரெல்லாம் நான் மார்க்கத்தை படித்தனே, கற்றுக் கொடுத்தனே, குரானை படித்தனே, குரானை தஜ்வீதை கற்றுக் கொடுத்தேன், அதை எல்லாம் கொடுத்தடா நீனு, எல்லாம் ஒன்றா காரின்னு சொல்கிறதுக்காக வேண்டி சொல்லியாச்சு போ அப்படின்னு தூக்கி போட்டுருவான். ஒரு முஜாஹித் உயிரையே கொடுத்தவர், யாரெல்லாம் உயிரையே கொடுத்த எதுக்கு, உன்னை வீரன்னு சொல்கிறதுக்கு, சொல்லியாச்சு போ. காசியெல்லாம் அல்லாவுடைய பாதையில் செலவு பண்ணவர், யாரெல்லாம் நீ கொடுத்ததெல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்டேனே பாரு, கொடுத்த எதுக்கு, உன்னை பெரிய கொடைவல்லன்னு சொல்கிறதுக்கு, சொல்லியாச்சு போன்னு தூக்கி போட்டுருவான். புரியுதா இல்லையா? அப்போ உள்ள யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்வுடைய. அதை நம்ம பயந்துக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா அம்மா சொல்கிறது? அடுத்து பாருங்கள், இது ஒரு முக்கியமான விஷயம். எப்படி முன்னாடி உள்ளது ஒரு முக்கியமான விஷயமோ அதே போல் ரெண்டாவது இது என்ன அப்படின்னா, இதுவும் நம்ம பிரச்சனையில் தான் இருக்கும். எல்லாமே பிரச்சனை தாங்க. நம்ம ஒன்று ஒன்றா படித்து நம்ம திருத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இவர் தொழுதுகிட்டு இருப்பார், நோன்பு வச்சுக்கிட்டு இருப்பார், கரெக்டாக இருப்பார். ஒருத்தரை பார்த்தா அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பார், அப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பார். இவர் பார்த்துன்னு, பாவி பயல, நரக வாசி, உருப்பிடுவியா நீனு, அவ்வளவுதான்டா நீ பாரு, நரகத்துக்கு தான் போக பாரு அப்படிங்க வேண்டியது. இதுவும் தப்பு. பாவம் செய்பவர்களை பார்த்து நீ நரகவாசி, நரகத்துக்கு தான் போவ, கழிச்சல்ல போவ, நான் அழிஞ்சி போவ, நீ அப்படி தான் போவ, நீ ஜஹன்னத்துக்கு தான் போவ, நீ பாரு நீனு. அது ஹதீஸில் வருது. முன்னாடி உள்ள உம்மத்தை பற்றி 2 சகோதரர்கள், ஒருத்தர் நல்ல அமல் செய்வார், ஒருத்தர் சாதாரணமாக. இந்த நல்ல அமல் செய்கிறது எப்போ பார்த்தாலும் டேய் இன்னும் செய்டா அப்படிம்பார். விட்றா, என்னை என் ரப்போட விட்டுறா, நான் பார்த்துக்கிறேன்டா, என்னை பொறுமையாக விட்றான். அவர் ஒரு நாள் கோவம் வந்துருச்சு, இந்த நல்ல அமல் செய்ய பாரு, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹ் மேலே சத்தியம் மாட்டார். அல்லாஹ் கோவம் வந்துருச்சு. என்மேல் சத்தியம் செய்து நீ சொன்னாயா நான் மன்னிக்க மாட்டேன் என்று, அவனை மன்னித்தேன், உன்னை மன்னிக்க மாட்டேன், நரகத்துக்கு அனுப்பிடுவேன்ட்டான் அல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்போ ஒருத்தர் பாவம் செய்கிறாருன்னா நம்மளை பெருமைப்படுத்தி அவரை நரகவாசியாக்குறது நம்ம வேலை இல்லை. அப்போ நம்முடைய வேலை என்ன? முதல்ல பயப்படணும். ஒரு பயம் என்ன? யா அல்லாஹ் அந்த மாதிரி பாவத்தில் என்னை சோதித்து விடாதுன்னு சொல்லி முதல் பயம் என்ன வரணும்? அந்த மாதிரி பாவத்தில் அல்லாஹ் என்னை சோதிக்காது. நீங்கள் பார்க்குறீங்க, எந்திரிச்சு ராத்திரியில் தஹஜ்ஜுத் தொழுவுறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு தொழுவு பாக்கியம் கொடுத்தானே, யா அல்லாஹ் அவருக்கும் பாக்கியம் கொடு. எப்படி என்ன வந்துடக்கூடாது, பற்றியா நான் தொழுகிறேன், பற்றியா தொழுவாமல் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த பெருமையை போது தஹஜ்ஜுத் தொழுதுட்டு நரகத்துக்கு போகிறதுக்கு. இமாம் சாதின்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர், அவங்களும் அவங்களுடைய மகனாரும் ஒரு பெரிய சத்திரத்தில் படுத்து கிடக்குறாங்க. இவங்க சாதி ஒரு பெரிய அறிஞர், ஒரு நல்ல இறைநேசர். அவர் எந்திரிச்சு தானும் தொழுதுட்டு மகனை எழுப்பி, மகனை எந்திரிமா தஹஜ்ஜுத் தொழுவோம் அப்படின்னு தொழுகிறார். தொழுகுந்தோட மகன் சின்ன வயசு தானே, வாலிபர் தானே, பார்த்தார் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க கொரட்டை விட்டு. என்ன பார்த்தார், பாருங்கத்தா எல்லாம் தூங்குறான்னு தின்னுப்பிட்டு தொழுவ மாட்டேங்கிறானு பாருங்கத்தா தஹஜ்ஜுத் அப்படின்னாரு. அத்தா சொன்னார், மாம் சாதி மவனே நீ இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருக்கணுமாடா, நீ தொழுதெல்லாம் போச்சுடா அப்படின்ட்டார். நீ அதுக்கு தொழுகாமல் நீனும் தூங்கியிருக்கலான்னார். உன்னை நான் தொழுக சொன்னது உன்னை பெரியவனாகவும் அவர்களை மட்டமாகவும் பேசுறதுக்காக அல்ல. புரிஞ்சா இல்லையா? ஒரு மனுஷரை பார்க்குறீங்க, அவர் ஏதாவது ஒரு பாவத்தில் இருக்கிறாரு, உடனே பயம் என்ன வரணும்? நம்முடைய நஃப்ஸ் மேலே, யா அல்லாஹ் இந்த பாவத்தை கொண்டு என்னை சோதிச்சிடாது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னை பாதுகாத்தானே, என்ன வந்துடக்கூடாது, நான் அந்த பாவத்தை செய்கிற பற்றியா, நான் எப்படி இருக்கும் பற்றியா, அப்படி பெருமை வந்துடக்கூடாது. புரிஞ்சா? இரண்டாவது என்ன, பாவம் செய்கிற அந்த மனிதரை பார்த்து மட்டமாக நம்ம பார்த்துடக்கூடாது. அவனை விட நம்ம பெருமையாக கருதும் போது அவனை கண்டிப்பாக மட்டமாக பார்க்குறதுங்கிறது வரும், அது செய்யக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? பயப்படணும், தான் விஷயத்தில் பயப்படணும். இரண்டாவது, அவர் மேலேயும் பயந்து அவருக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்புடைய துவா கேட்கணும். யா அல்லாஹ் அவரை மன்னித்து அவருக்கு ஹிதாயத்தை கொடு, அல்லாஹ் அவரை மன்னித்து அவருக்கு ஹிதாயத்தை கொடு அல்லான்னு துவா கேட்கணும். அடுத்ததாக அவரை கூப்பிட்டு நசீஹத்து பண்ணணும். தம்பி, நீங்கள் இவ்வளவு பாவம் செஞ்சாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் திருந்திட்டா அல்லாஹ் இந்த பாவங்களையெல்லாம் மன்னிச்சிருவான் அப்படின்னு அவங்களுக்கு அல்லாஹ் மேலே ஆதரவையும் ஆசையையும் உண்டாக்கணும். அப்படி செய்யாமல், ஆமாம் நீ இவ்வளவு காலமாக திருந்தலை, இனிமேல் திருந்து எங்கே உருப்பட போகுது, போ அவ்வளவுதான், அங்கேயே போ நீ சாவு அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. புரிஞ்சா இல்லையா?